கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் மலேசிய தேசத்தில் இருக்கிறதான பினாங்கு என்கிறதான இந்த தீவிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான தேவ வார்த்தைகளை நடுவில் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவன் எவைகளை செய்கிறார் என்று சொல்லுகிற போது, இங்கே சங்கீதம் 127 வாசிக்கிற போது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விடுத்திருக்கிறது விருதா என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவன் தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். வீட்டை கட்டுகிற தேவன் இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபினுடைய வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் கர்த்தர் அருமையான பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புவார். நல்ல மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் உங்கள் வீடுகளிலே கேட்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ஜாதியாய் சந்ததியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது, அவர்தான் வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் கட்டி எழுப்புவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, எல்லா தீமைக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி பாதுகாப்பார். நாளிலும் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக தேவன் தாமே ஒரு நாளும் கூட இருப்பார். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கூட இருந்து மென்மேலும் மேன்மைப்படுத்துவார். மறுபடியும் ஒரு விஷயம் கூட, நாங்கள் மலேசிய தேசத்தின் பினாங்கு தீவிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.